to the one who left it all behind. Now, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீசன் 1 டெவில் மே க்ரையில் எபிசோட் 7. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட் மண்டையை வந்து என்ன பண்ணுறான்னா டீமன் வேர்ல்டில் போயிட்டு ஒரு டீமனை போய் சந்திக்கிறான். இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி தான் வந்து சன்னாஸ்பாடா வந்து நம்ம டேண்டே தான் அப்படின்னு சொல்கிறான். இவனும் டேண்டே கிட்ட இருந்து புடங்கின செயின் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இவங்கிட்ட கொடுத்துறான் டீமன் கிட்ட. அவன் என்ன பண்ணுவான்னா அவங்ககிட்ட இருக்கிற பிளட்டை வந்து அது மேலே ஒரு ட்ராப் பண்ணுவான். அதுவும் ஒரு ஷைனிங் மாதிரி ஆகும். அப்போ திருப்பி இவங்ககிட்டயே கொடுத்துருவான். நம்ம ஒயிட் ராபிட் என்ன பண்ணுவான்னா இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் அவன் ஆர்மியை தயார்படுத்துவான் டேண்டே வந்துட்டுருக்கான்னு சொல்லி. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம கேப்டன் கிட்டேயும் நம்ம டேண்டே கிட்டேயும் வராங்க. அவங்க பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சு உயிர் பழச்சிருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம கேப்டன் டீம்மேட்ஸ் எல்லாம் இறந்துருப்பாங்க. அதை நினச்சி கொஞ்சம் 2 செகண்ட் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பொட்டி எடுத்துகிட்டு அந்த ஒயிட் ராபிட்டை வந்து கொல்ல போயிடுவான் நம்ம கேப்டன். நம்ம டேண்டேன்னு சொல்லிட்டப்போ நான் வந்து டீமனாக மாறும்போது அந்த ஹேட்டர்ஸை பார்த்தேன், பழி வாங்க இனத்தை பார்த்தேன், அதே தான் எங்கள் அப்பாவும் நினச்சிருப்பாரு போல இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவருங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் 2 உலகத்துக்கு இடையில வந்து வால் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து இந்த நெக்லஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்த ரேபிட் வந்து அதை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணி பார்க்குறான். என்னால் மட்டும்தான் அவனை தடுக்க முடியும். அந்த ஒயிட் ரேபிட்டுக்கு உன்னோட பிளட்டு தான் தேவை, அதனால் நீ இங்கேயே இருன்னு சொல்லி ஒரு ஷூட் பண்ணிடுவா. ஷூட் பண்ணி ஒரு ட்ரக்கில் அடைச்சி வச்சுருவா அவன். இது வந்து டார்க்காமுக்கும் அந்த ஒயிட் ராபிட்டுக்கும் சண்டை, நீ குறுக்க வராத, இது என்னோட ஃபைட்டுன்னு சொல்லிடுவா. நம்ம கேப்டனும் சும்மா இல்லை, அவளும் என்ன பண்ணுவான்னா ஒரு கார் எடுத்துகிட்டு ஒயிட் ராபிட்டை பார்க்க வருவா. அந்த சமயத்தில் நம்ம ராபிட் பையன் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு சின்ன டீமனை வந்து இறக்கி விடுவான். அது பார்த்தா சின்னதுலேருந்து பெருசாக மாறிடும். நம்ம கேப்டனோட சும்மா இல்லை, அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ட்ரக் டயரை உடச்சி அது மேலே ஏறி அப்படியே அந்த டீமன் வந்து அடிச்சிடுவா. கார் ஷூட் பண்ணி கொண்டுருவா. நம்ம ராபிட் வந்து உனக்கு என்னடி வேணும்னு மாதிரி கேட்டிருப்பான். நீ சரண்டர் ஆயிரு, அதுவும் இல்லாமல் அந்த நெக்லஸ் என்கிட்ட கொடுத்துரு. சப்போஸ் நீ கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து டேண்டே உயிரை வந்து எடுத்துடுவேன். நான் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணால் போதும், அங்கே வந்து ஃப்ளேம்ஸ் உயிரை வந்து அவனை உயிரே எரிச்சிடும். அப்போ உனக்கு அந்த பிளட்டுமே கிடைக்காது, அவனோட பிளட்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாள். இவனும் சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவான் அந்த நெக்லஸையுமே. அப்புறம் பார்த்தா அதை அந்த பட்டனை ப்ளே பண்ணும்போது அந்த கார் வந்து மியூசிக் ப்ளே ஆகி அப்படியே வெடிச்சிடும். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ராபிட்டை ஏமாற்றிடுவா. அவன் என்ன பண்ணுவான்னா இந்த கடுப்பில் வந்து ஒவ்வொரு டீமனும் அனுப்பும்போது இவளும் ஒவ்வொரு டீமனும் கொல்ல ஒரு இடத்துல வந்து அவளுக்கு ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ணிடும். அட்டாக் பண்ணதில் வந்து பாய்சன் வந்து இன்செக்ட் ஆயிரும். அவன் வந்து அந்த பாய்சனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான். இந்த மாதிரி இந்த பாய்சன் வந்து யாரையும் கொல்லாது, கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் பேரலைஸாக வச்சுருக்கோம். பேரலைஸானா அசையாமல் வச்சுருக்கோம், உங்களுக்கு எந்த ஒரு வலியுமே தெரியாது. இப்போ நீ நிம்மதியாக சாகுடின்னு சொல்லும்போது நம்ம தலைவர் வந்து என்ட்ரி தருவார். ஒவ்வொரு டீமனையும் கண்டந்துண்டமாக வெட்டி கொள்ளுவான். நம்ம டேண்டே என்ன பண்ணுவான்னா அந்த போர்ட்டல் மூலிமா அந்த வேர்ல்டை பார்த்துருவான். அதுதான் வந்து உன்னோட அப்பா இருந்த இடம். அங்கே இருக்கிற மோண்டஸ் தான் வந்து அந்த இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். நான் இந்த உலகத்தை சுற்றி காட்டுறவான்னு சொல்லி கூப்பிட்டு போவான். பட் ஒன் கண்டிஷன், இந்த உலகத்தில் யாரும் வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி டேண்டே சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டீமன்ஸுக்கெல்லாம் ஆர்டர் சொல்லிடுவான் இந்த மாதிரின்னு. அப்புறம் நம்ம டேண்டே என்ன பண்ணுவான்னா அந்த போர்ட்டல் மூலிமா அவன் அந்த உலகத்துக்கு போவான். அங்கே போனால் அவனால் மூச்சு காற்று சுவாசிக்கவே முடியாது. அந்த சுச்சுவேஷனை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான். அதுவும் இல்லாமல் இங்கே ஹியூமன்ஸால் சர்வே பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் சர்வே பண்ண இங்கே டீமன்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டுருப்பான். இவனுக்கு என்னதான் ஒயிட் ராபிட் சொன்னது புரிஞ்சாலும் பல பேர் உயிரை வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷனை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு வேறு வழியே இல்லை, ஃபைட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ நம்ம தலைவர் என்ன பண்ணுவார்னா ஃபைட்டுக்குள்ளே இறங்கிடுவாப்புல. ஒவ்வொரு டீமனையும் வந்து புரட்டி எடுப்பான். ஒரு சமயத்தில் என்ன ஆகும்னா இயற்கையானே அடித்த டீமன் வந்து அடிக்க வந்துடும். நம்மால் என்ன பண்ணுவார்னா இன்னொரு டீமன் எடுத்து அடிக்க போவாப்புல. அந்த டீமன் வந்து நம்ம பழைய டீமன் வந்து பிடிச்சி கத்தியே வச்சு சீவிடும். அந்த டீமன் பார்த்தா 2 துண்டாக போயிடும். அது நம்ம தலைவர் என்ன பண்ணுவார்னா பாக்ஸிங் க்ளவுஸ் மாதிரி சுருட்டி வச்சுக்கிட்டு அந்த டீமனையே போட்டு புரட்டி எடுப்பான். பல டாச்சுகள் பிறகு நம்ம டேண்டே வந்து கத்தி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் சண்டை போடுவான். அப்புறம் அது பார்த்தா அந்த டீமனை வந்து உதச்சி அந்த போர்ட்டலுக்குள்ளே தள்ளி விட்டுரும். அந்த போர்ட்டல் இறங்கி எல்லாம் டீமன் வேர்ல்டுக்குள்ளே தள்ளி விட்டுரும். அவன் அங்கே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிரமப்படுவான் அந்த ஃபைட்டில், அந்த போர்ட்டலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும். எப்படியே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்துடுவான். அங்கே பார்த்தா நம்ம கேப்டனை வந்து அவன் என்ன பண்ணுவான்னா கன் எடுத்து ஒயிட் ராபிட்டை சுட பார்ப்பா. இவன் என்ன பண்ணுவான்னா மற்ற டீமன்ஸ் எல்லாத்தையும் அந்த டேண்டே கிட்ட அனுப்பிச்சி விட்ருவான், இவரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம கேப்டன் என்ன சொல்லுவான்னா
நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது, நான் அதை அலோவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டுருப்பா. நீ என்னை வில்லனா பார்க்குற, நான் உனக்கு டீமன் வேர்ல்டில் நடக்கிற கஷ்டம் உனக்கு தெரியாது, ஹியூமன் சர்வே பண்ணால் டீமன்ஸ் நகரதே இல்லை, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஒயிட் ராபிட். அதுக்கு வந்து நம்ம அதுக்காக பல பேரை மனிதர்கள் சாகடிக்க பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்பா. அதுக்கு இவனும் டார்க் காமனை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? ஃபேமிலி லூஸ் பண்ணவங்க தான் வேற உலகத்துக்காக ஃபைட் பண்ணுவாங்க. நானும், நீயும், டேன்டேவும் எல்லாரும் ஃபேமிலி லூஸ் பண்ணவங்க தான். நம்ம கேப்டன் வந்து நீ ஒரு மான்ஸ்டர். இல்ல நான் மான்ஸ்டர்லாம் இல்ல. நான் ஹியூமன் தான். என்ன இப்படி மாத்துனது நீங்க தான் அப்படின்னு சொல்லுவான். நீ அந்த அப்பாவி டீமன்ஸ கில் பண்ணதுனால தான் நான் வந்து ஒயிட் ராபிட்டாவே மாறுனேன். நான் தான் உன்னோட மாஸ்டர் பீஸ் லூட்டினன்ட் ஹார்காம் அப்படின்னு சொல்லி அவன் ஃபேஸ ரிவீல் பண்ணுவான் பாருங்க. பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல இவளுக்கு வந்து யார் ஞாபகம் வரும் இவளுக்கு. நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அந்த இடத்துல அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம டேன்டே கிட்ட வராங்க. அந்த தடவ கஷ்டப்பட்டு மூச்சு புடிச்சு ஒவ்வொரு டீம் சண்டை போட்டுருக்கான். அந்த ஃபைட்டுங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். "நீ இங்கேயே சாகுடா" அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் சொல்லும். அந்த சீன மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் நம்ம ராபின் கிட்டயே வராங்க. அங்க பார்த்தா அவனோட பிளட் வெசல்ஸ பத்தி சொல்லிட்டுருப்பான். பிளட் வந்து என்ன ஃப்ளோ ஆகுது. அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, டீமன் பிளட்டாமா. அது மூலியமா அவன வந்து ஹீல் பண்ணிக்கிறான். எப்ப எனக்கு தேவையோ அப்ப வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம டேன்டே வந்து ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள வரான். கொஞ்ச நேரம் ஆக்ஸிஜன புடிச்சுட்டு அந்த டீமன் வந்து இவன அட்டாக் பண்ண வருது. டக்குனு அந்த போர்ட்டலுக்குள்ளேயே வச்சு அந்த டிவைஸ வந்து உடைச்சிருவான். ஸோ அந்த ஆக்சுவலா அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டீமன் வேர்ல்டுக்கும், ஹியூமன் வேர்ல்டுக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு பாதையா இருக்கு. ஓகேவா? அது மூலியமா அவன் என்ன பண்றான்னா, டீமன வந்து அப்படியே வெட்டிருவான். அத பார்த்த நம்ம ரெட் ராபிட் வந்து என்ன பண்ணுவான்னா, அ கத்தி வச்சு ஸ்லாஷ் மேல ஸ்லாஷ் குடுத்துட்டே இருப்பான். பட் அதெல்லாம் டார்ச் பண்ணி பக்கத்துல வந்து ஒரு கிக் அடிப்பான் நம்ம டேன்டே. பட் நெக்லஸ பார்த்த உடனே அந்த நெக்லஸ புடிச்சிடுவான். அந்த இடத்துல ஒயிட் ராபிட் வந்து காப்பாத்தப்பட்டிருப்பான். பட் இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். "நீ எத பத்தி பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போதே அந்த கத்தி எடுத்து அந்த நெக்லஸ வெட்டிருவான். நெக்லஸோட கயிற வெட்டிருவான். இவனும் கீழ விழுந்துருவான் நம்ம ஒயிட் ராபிட். இவன் யோசிச்சுட்டே இருப்பான், என்ன சொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவங்கள காப்பாத்த வரும். அதுக்குள்ள பார்த்தா நம்ம கேப்டனோட ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம லூட்டினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ காய்ஸ் இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ தேங்க் யூ வெரி மச். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். பாய் பாய்.